அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊர் கோயில் எப்படி அமைந்தால் அந்த ஊரில் உள்ளவர்கள் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரர்களாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் வாழ்வதற்கு எப்படி வழிவகுக்கும் அப்படி என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். இந்த லட்சாதிபதி அப்படி என்று நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, நிறைய நபர்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படி என்னன்னா, நம்ம ஊர் கோயில் இல்லை ஒரு சாஸ்தா கோயிலாகவோ, இல்லைங்க இப்போ பத்ரகாளி கோயிலாகவோ, இல்லைங்க அம்மன் கோயிலாகவோ, இல்லைங்க கருமாரி அம்மன் கோயிலாகவோ, இல்லை சிவன் கோயிலாகவோ, இப்படி இருக்கக்கூடிய கோயில்களில் நாம் எப்படி லட்சாதிபதியாக வாழ முடியும் அப்படி என்று ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தில் அடிப்படையாக கொண்டு இவர்கள் என்ன பெரிய தவறு செய்து விடுவார்கள் அப்படி என்று பார்த்தீங்கன்னா, அதுல பெருமாள் கோயிலை உள்ள கொண்டு வரக்கூடியது, இல்லைங்க லட்சுமி கோயிலை உள்ள கொண்டு வரக்கூடியது, துணை தெய்வங்களாக இருக்கக்கூடியதை அதிகப்படுத்துறது. இப்ப ஒரு பொதுவாக நம் கோயில் அப்படி ஒரு சாஸ்தா கோயில் அப்படின்னா சாஸ்தா மட்டும்தான் இருக்கும். இதுல என்ன செய்திருவாங்க அப்படின்னா, பிக்கிளையாக வரக்கூடிய நபர்கள், அதாவது பிக்கிளை அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் காலங்களாக அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய நபர்கள் என்ன செய்து விடும் அப்படின்னா, பல இடங்கள் செல்வார்கள். பல இடங்கள் செல்லக்கூடிய வேலைகள் இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வங்களும் இவங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிக்கக்கூடிய வேலைகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படி என்பதை நாம் காலங்காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலோ இல்லைங்க அதற்கு முன்னாலேயோ இல்லைங்க அது சில காலங்களுக்கு பிறகோ இவர்கள் என்ன செய்து விடுவார்கள்னா, துணை தெய்வங்களை அதிகரிப்பார்கள். துணை தெய்வங்கள் இப்ப சாஸ்தா கோயில் மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய சாஸ்தா கோயிலில் எந்த தெய்வமாக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும், பெருமாளாக இருந்தாலும், லட்சுமியாக இருந்தாலும், எந்த தெய்வமாக இருந்தாலும் துணை தெய்வமாகவே நாம் கருதப்படுகிறது. இந்த துணை தெய்வத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய, அதாவது விஷ்ணு அப்படி பகவான் நம்மளை காக்கும் கடவுளாக நாம் கருதுகிறோம். சிவன் அப்படின்னா நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடிய கடவுளாக நாம் பார்க்கிறோம். பிரம்மவை நம்மளை படைக்கக்கூடிய கடவுளாக பார்க்கிறோம். இப்படி மும்மூர்த்தியை கொண்டு அந்த நம்ம துணை தெய்வங்களாக நாம் தான் அந்த கோயிலில் அமைக்க முடியும். பிரதான மூர்த்தியாக அமைக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஊரில் அந்த பூமியில் என்ன தேவதை இருக்கிறது என்பதை பார்த்து, அது முன்னோர்கள் நம் வழிநடத்தக்கூடிய எந்த தெய்வத்தை வழிநடத்தினார்கள் என்பதை பார்த்துதான் அந்த ஊரில் முதலாவதாக சாஸ்தா கோயிலை வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு மேலாக எந்த தெய்வத்தை வைத்தாலும் துணை தெய்வங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த துணை தெய்வங்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, 20% இருந்து 30% மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த மூலமூர்த்தியாக இருக்கக்கூடியது 100% பலனை கொடுப்பதாக இருக்கும். அதனாலதான் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை எடுத்துக்கிடுங்க, எத்தனையோ துணை தெய்வங்கள் இருக்கிறது. சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கிறார்கள். ஆனால் அங்க பிரதானமாக பார்க்கக்கூடியது யாரை? சிவனை மட்டும்தான் நாம் பார்த்து கொடுக்கிறோம். இப்படி மீனாட்சி அம்மன் கோயிலை நீங்க எடுத்து பாருங்க. இந்த மீனாட்சி அம்மன் கோயில்களில் ஏகப்பட்ட தேவதைகளுக்கு கண்கூடா காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கை பார்த்தாலும் தேவதைகளாக பார்க்கிறோம். ஆனால் அங்க யாருக்கு தான் முன்னுரிமை? மீனாட்சிக்கு மட்டும்தான் முன்னுரிமை. அதுல சுந்தரேஸ்வரருக்கு கூட இரண்டாவதாக நாம பார்க்கப்படுகிறது. அதுல முதலாவது யாருக்கு? மீனாட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மீனாட்சியினுடைய பிரதிபலிப்பு தான் மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக பார்க்கப்படுகிறது. அது ஏனென்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் அந்த பூமிக்கு எந்த தேவதையோ அந்த தேவதை மட்டும்தான் மிக உன்னிப்பாக மிக அதிகமாக பலன் கொடுப்பதற்காக எல்லா பலனையும் எல்லா கடாச்சாரமும் அவங்களுக்கு இருக்கும். உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டில் நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, கணவன் மனைவி இருப்பாங்க, அப்படிதானே? இந்த கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த வேளையில் பிற நபர்கள் வெளியில் உள்ள இது என்னுடைய வீடு என்று சொன்னால் நீங்க விடுவீர்களா? விடமாட்டோம். அதே போலதான் நம் ஊர் கோயிலில் சாஸ்தா கோயில் என்றால், இல்லைங்க வேற எந்த தேவதைகளாக இருந்தாலும், சாஸ்தா கோயில் நம்ம பிரதான ஒரு எடுத்துக்காட்டாக சாஸ்தா கோயிலை வைத்துக் கொள்வோம். சாஸ்தா கோயில் என்றால் அந்த சாஸ்தாவுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே தவிர பிற தேவதைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது என்பதை இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் தெரியக்கூடிய நம்பர்கள் நீங்கள் போன் செய்து தகவல் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.